ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா பிளாக் கிராஃப்ட் 3D அப்படின்ட்டு ஒரு கேம் தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். இந்த இதில் என்னதுன்னா, வெளியே ஒரு பெஞ்சு போட்டு வச்சுருக்கேன், வேணுன்னா உட்காந்துக்கிறலான்ட்டு. அடுத்து இந்த கேமுக்குள்ளே வந்த உடனே ஒரு வீடு தந்துருந்தாங்க. அந்த வீடுக்குள்ளே ஒரு பெட்டு இருந்துச்சு, அப்புறம் மேலே புக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் கீழே இது என்னதுன்னு தெரியல. இங்கே வந்து கோல்டு பிளாக் இருக்குது. இந்த வீட்டில் அவ்வளோதான் கைஸ். இப்போ நானாக ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வீடை காமிக்கிறேன் கைஸ். அவங்க நான் கேமுக்குள்ளே வந்தப்போ அந்த ஒரே ஒரு வீடு தான் தந்தாங்க. இந்த வீடு ஒன்று கட்டியிருக்கேன். இந்த வீட்டில் வந்து ஒரு பெட்டு இருக்குது, ஒரு கபோர்டு இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. இல்லைங்க கைஸ், இந்த இது முடியட்டும். ஓகே, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டிவி இருக்குது கைஸ். இங்கே அவ்வளோதான் கைஸ் இருக்குது. அப்புறம் மேல் வீடு ஒன்று கட்டியிருக்கேன். இந்த வீட்டுக்கு மேலேயே ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் கைஸ். வாங்க அங்கே போய் காட்டுறேன். அதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும், அது மேலே ஏற முடிஞ்சால் ஏறி போகிறேன். ஏறிட்டேன் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஒரு சோஃபா இருக்குது, 2 சோஃபா இருக்குது, ஒரு டாய்லெட் பக்கத்துலேயே ஒரு சிங்க்கு. இங்கே வந்து கிச்சன் ரூமில் இருக்கிற சிங்க்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு வீடு கட்டினேங்க கைஸ். இதாக இருக்குது, இதுதான். முன்னாடியே ஒரு வீடு கட்டி வச்சுருந்தேன். இந்த இது வீடாக ஸ்பேஸ்ஷிப் பண்ணிட்டு தெரியல, கொடுத்துருந்தாங்க, அதான் கைஸ் காமிக்கிறேன். வாங்க உள்ள போய் வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தேடிட்டு இருந்தேன் கைஸ். என்ட்ரன்ஸை அப்போ தான் கைஸ் இந்த என்ட்ரன்ஸ் எப்படிலாம் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இல்லைங்க கைஸ், போய் காமிக்கிறேன். கிட்டக்க போகிறேங்க கைஸ். கிட்டக்க போயிட்டானா எப்படி மறக்குது தெரியல கைஸ். வாங்க கைஸ், வீட்டுக்கே போயிடலாம். நைட் வேறு ஆக போகுது கைஸ். நான் கட்டின வீட்டுக்குள்ளே போனால் அது பெட்டு இல்லைன்னு காமிக்குது, ஸ்லீப்பு தான். இந்த மாதிரி ஸ்லீப் காமிக்கணும் கைஸ். பெட்டுக்கிட்ட போனால் எப்போ போனாலுமே ஸ்லீப் காமிக்கும். பெட்டுனா அந்த இது மட்டும் காமிக்கவே மாட்டேங்குது கைஸ். அதனால தான் கைஸ் நான் இந்த இடத்துலையே தூங்குறேன். ஓகே கைஸ், காலையில் ஆயிடுச்சு கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் மேலே எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னா அந்த வீடு தான் கைஸ் காமிக்கல. இன்னும் இந்த வீடுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரியல. இன்னுங்க இதை வர நவுனா போட்டுடுறாங்க. வாங்க கைஸ், இந்த வீட்டுக்குள்ளே தான் எப்படி போகிறதுன்னு தெரியலை கைஸ். இப்படி போகிற மாதிரி இருக்குது, ஆனால் போகிறதுக்கு ஒன்றுத்தையுமே காணும், வழியை காணும் கைஸ். அதனால் பின்னாடிக்கா போய் படிக்கட்டு வழியாக ஏறி பார்க்குறேன். இங்கே இப்படிக்கா போனால் வச்சு வழி வருதான்னு பார்ப்போம் கைஸ். இப்படிக்கா போனாலும் வழி வரல, அப்போ எப்படிக்காக தான் கைஸ் போகணும். இந்த இதை கட்ட சொன்னாங்கன்னு கட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த வீடோட என்ட்ரன்ஸே காணும் கைஸ். சரி வாங்க கைஸ், நான் இந்த வில்லேஜை சுற்றி காமிக்கிறேன். வில்லேஜை சுற்றுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் கைஸ். இந்த மாதிரி பெஞ்செல்லாம் உட்கார முடியல, பெட்டில் மட்டும்தான் தூங்க முடியுது. இன்றைக்கி ஒரு வீடு கட்டலாமா, ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கேன் கைஸ். இவங்க பிளாக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பிளாக் எல்லாமே நிறையா தேவைப்படுது. கொஞ்சம் பிளாக் எடுத்துக்கிட்டேன் கைஸ். எங்கே வீடு கட்டலான்னு பார்க்குறப்ப தான் இங்கே வீடு கட்டலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். இந்த சேனலுக்கு 70K லைக் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.
இந்த செடி ஊடால இருக்கிறதுனால இந்த இதையும் பண்ண முடியலை. வாங்க இப்போ போடுவோம் பிளாக் எல்லாத்தையும். இப்படி வேற ஆனால் வந்துடுது கைஸ். வாங்க இப்போ இங்கெல்லாம் விட்டு கீழே போட தேவையில்ல கைஸ். இப்போ நான் எங்கே என்ட்ரன்ஸ் வைக்க போகிறேன்னா கரெக்டாக இங்கே தான் கைஸ் என்ட்ரன்ஸ் வைக்க போகிறேன். இங்கேனா இங்கேயே இல்லை கைஸ், கரெக்டாக கடைசி பாயிண்டில். இங்கே என்ட்ரன்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் கைஸ். வாங்க 1 மினிட். இங்கே வேறு ஓட்டையை போட்டுக்குச்சு. கைஸ் இப்போ பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா பறந்துட்டு பிளாக் போட்டால் தான். இங்கே வேறு ஆனவனா கீழே இருக்கிறது பேர்ந்துக்கிறது கைஸ், மேலே இருக்கிறத உடைச்சா கோவத்தை கிளறிட்டு கிடக்குது கைஸ். ஓகே இப்போ வாங்க ஒவ்வொரு லேயராக போடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு பிளாக் சாண்டில் கலரில் ஒரு கல் மாதிரி போட்டேன். இப்போ இந்த இது போட்டேன். இப்போ ப்ரௌன் கலரில் ஒன்று போட போகிறோம் கைஸ். ஆனால் ஒன்று இந்த இது வேறு வந்தது, ஆன்லைன் கிஃப்ட்டுன்ட்டு. இந்த இது அப்பப்போ வரும் கைஸ். அதுக்கு கோச்சிட்டு நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணாமல் போயிடாதீங்க. நிறையா பேர் நான் போடுற கேம் ப்ளே வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் லைக் எதுவுமே வரவே மாட்டேங்குது கைஸ். நீங்கள் எனக்காண்டி ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்படி பண்ணிங்கன்னா தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறையா வீடியோ போடலான்ட்டு. சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க கைஸ். உயரமாக பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று ஒரு சேனல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வாய் குழம்புது கைஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கைஸ். அந்த வீடியோவில் நிறையா பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீங்களாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். எனக்கும் லைட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா சொன்னதே சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இனிமேல் இப்போ வீடியோவை பற்றியே பேசுகிறேன். இங்கே 4 லேயர் போட்டு முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். 5 லேயர் என்கிட்ட இருக்குது. நான் 4 லேயர் தான் போட்டிருக்கேன். 4வது லேயர் எந்த லேயர் போடல, சேண்ட் லேயர் போட்டேன். 5 லேயரும் போட்டேன் ப்ளீஸ். 5 லேயருமே இருக்குது கரெக்டாக. நான் ஒரு லேயரை மறந்துட்டேன்னு நினச்சேன். கிட்டக்க வர தான் தெரியுது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே போடாமலே வந்துட்டுருக்காங்க கைஸ். அதுதான் கைஸ் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. வாங்க கைஸ், இப்போ ஆரஞ்சு கலர் தான் மேலே ஃபுல்லாக போட போகிறோம்.
மேலே ஃபுல்லாக ஆரஞ்சே போட்டுருவோம் கைஸ். ஆரஞ்சு போட்டாச்சு. இப்போ கீழே போய் நிறையா டெக்கரேஷன் தான் பண்ணணும். டெக்கரேஷன் மட்டும் பண்ணிடுவோம் கைஸ். டெக்கரேஷன் இன்னும் கைஸ் இங்கே உடஞ்சிருக்கு. இந்த இதை உடைக்கிறேன்ற பேரில் அந்த இதை உடைச்சிட்டேன் போல. ஓகே கைஸ், வாங்க இப்போ கீழே டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். இந்த இதில் கிச்சன் எல்லாத்தையுமே வேறு வைக்கணும். கிச்சன்லாம் வச்சுருவாங்க இந்த இதில். கிச்சன், அப்புறம் கிச்சனில் இருக்கிற சிங்க்கு, கிச்சனில் இருக்கிற கபோர்ட்ஸு அடியெல்லாம் கொஞ்சம் இந்த கிச்சன் ரூமாகவே மாற்றிடுவோம் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இன்ன வரைக்கும் கிச்சன் ரூம் தான் கைஸ் இல்லாதது. கிச்சன் ரூமே போதும் இன்னைக்கு இந்த தடவை. இங்கே அடுப்பு அந்த இதில் வச்சுருவோம். இதுக்கு பக்கத்தில் இந்த கபோர்டு ஒன்று இதே மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே ஒரு கபோர்டு. சேர் சமைக்கிறதுக்கு நேராக ஒன்று. என்ன கைஸ் இப்படிக்கா திரும்பிக்கிச்சு. இந்த இது வேறு அனவனா இருந்துருது கைஸ். வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதில் தான் இந்த இது போட கைஸ். அடுப்பு மலையான்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன கைஸ் இப்படிக்கா திரும்புது. ஆனால் உணவு இப்படிக்காவது திரும்பிடுது கைஸ். இப்போ தான் கைஸ் கரெக்டாக திரும்பியிருக்கு. இந்த இதோட அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா இது பண்ணணும். டைனிங் டேபிள் அந்த இதில் இன்னும் வைக்கல. இந்த இதில் இந்த மாதிரி டைனிங் டேபிள் வைப்போம். இந்த பிளாக் கலர் டைனிங் டேபிள் வைப்போம் கைஸ். இந்த டைனிங் டேபிளை இங்கே இங்கே அங்கே வைப்போம். என்ன கைஸ் வைக்க முடியல கைஸ். ஏதோ கோளாறு ஆகிப்பிச்சு கைஸ். எல்லாமே வரவே மாட்டேங்குது கொஞ்ச நேரத்தில். இப்போ தான் கைஸ் ஒர்க் ஆகுது. எங்கே வச்சாலுமே ஒரு வச்சுட்டேன் கைஸ். எப்படி வச்சாச்சு கைஸ். அந்த உட்கார்றதுக்கு கொஞ்சம் சேர்லாம் வச்சிடணும். இருட்டு வேறு ஆயிடுச்சா, அதனால ஒன்றுமே தெரியலை. வாங்க கைஸ் குதிச்சு இது மேலே ஏறி எங்கே கைஸ் இங்கே வைப்போம். சேரை ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கேனா வச்சுருக்கேன் கைஸ். இருட்டில் ஒன்றுமே தெரியலை. ஓகே கைஸ், மீதி இந்த இதுவே பெரிய வீடியோவாக போயிடுச்சு. அடுத்த வீடியோ அடுத்த பாட்டாக போடுறேன். ஓகே கைஸ், பாய்.